வணக்கம் மக்களே. வட லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் நம்பர் 450. 450ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னொரு லண்டன் டாபி. லண்டன் சண்டே இன்னைக்கு நடந்த லண்டன் டாபியோட ஒரு லேட் ரிவ்யூன்னு சொல்லலாமா? லேட் ரிவ்யூக்கான ஒரு காரணம், இரு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஓகே சண்டே கேம் முடிஞ்சிச்சு, பட் அதுக்கப்புறம் வந்து 2 வாரம் இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லணும்னு தான் ஆசை. பட் ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா, மண்டே டியூஸ்டே 2 நாள் ட்ரை பண்ணியும் பேசுறதுக்கு ஆள் இல்லை. யாருமே ஸ்கெட்யூலில் ஃபுல்லாக ஃபிட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, அந்த மாதிரி இருந்து கடைசியா நான் இருக்கேன்னா மே மாறுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகாஷ் வந்துட்டு நான் வந்து கடைசியில நானும் வரேன்னு சொன்னா. அதனாலதான் இந்த எபிசோட்ல நானும் ஆகாஷும் சேர்ந்து செய்யறோம். வெல்கம் டு தி ஷோ ஆகாஷ். நன்றி. ஒரு வழியா வந்து ஒரு ஸ்லாட் வந்து நேத்திக்கு பெங்களூர்ல இருந்து வந்து டயர்டாகி ஆபீஸ் கிளம்புறதுக்கு லேட் ஆகி ஒரு வழியாக வந்துட்டேன். முடிச்சிடலாம் அப்படின்னு. அதான் எக்ஸாக்ட்லி. இது வந்து எப்படியாச்சும் முடிச்சே ஆவரும். இந்த ஒரு எபிசோட் கொடுக்கணும், நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக வேலைக்கு இடையில் நானும் வேலை முடிந்து ஆகாஷும் ஒன்னா சேர்ந்து இந்த எபிசோட ரெக்கார்ட் பண்றோம். எபிசோட் போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரே விஷயம் தான். தேங்க்ஸ் a lot for your support. அந்த சப்போர்ட் வந்துட்டு இட் கீப்ஸ் அஸ் கோயிங். ப்ளீஸ் do not stop your support. அதே போல் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் ரெகுலராக காமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அவங்க பேரை நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும். பாண்டியராஜனா இருக்கட்டும், அஜித் குமாராக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீவத்சனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரெகுலராக காமெண்ட் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி நிறைய பேர் ப்ரிவியூ எபிசோடும் காமெண்ட் போட்டிருந்தீங்க. சலீம் ராஜா, நம்மளுடைய அரவிந்த் குமார், கார்சியா, அப்புறம் சமீர் ஷெரீஃப்னு நாங்கள் கேமை பற்றி என்ன ஃபீல் பண்ணோமோ அது அப்படியே அவரும் ஃபீல் பண்ணியிருந்தார். கமெண்ட்ஸில் நீ பார்த்தோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு. பட் எஸ், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. அதே போல் எங்கள் மேலே வன்மை இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி 15 எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கேருந்தோ போட்டு எங்களுக்கு ஒரு சின்ன ஹோப்பை கொடுத்து சந்தோஷப்படுத்தி பொஸ்க்குன்னு அது மேலே ஒரு வாட்டர் பலூனை போட்டு அணைச்சிடாதீங்க. அதுதான் கேட்டுக்கிற ஒரே விஷயம். கமெண்ட்ஸை கொண்டு வாங்க. பட் இது வந்து ஒரு மாதிரி வந்து எனக்கு பாக்குறப்ப எனக்கு ஒரு 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 சேனலை ஓன் பண்ற ஒரு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் சொல்லலாமா தெரியல எனக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆளா இந்த மாதிரி சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து அதுதான் வந்து எங்களை வந்து இன்னும் நீங்க போய் சொல்றதை விட மோட்டிவேட் பண்ணும். இட்ஸ் சார்ட் ஆஃப் ஷோஸ் நீங்க வந்து எங்களுடைய கிரெடிபிலிட்டி இருக்கு எங்களுக்கு. நீங்க வந்து நாங்க கொடுக்குற கான்டென்ட் அப்ரிஷியேட் பண்றீங்கன்னு தெரியும். அந்த ஒரு சின்ன சந்தோஷம் வந்து பட்டுன்னு போயிட்டு அந்த ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஹை வந்து திருப்பி இறங்கி அந்த 1990 மார்க்லயே சுத்திட்டு இருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி அழுது கொண்டே சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீம்லாம் தெரியுமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஜஸ்ட் அது ஒரு ஜோக் தான். லைக் தட்ஸ் அவுட் ஆஃப் த வே. பட் லைக் தேங்க்ஸ் a lot for all the support. Please to continue your support. And again, இம்ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை நாங்கள் வந்து சொல்ற விஷயங்கள், நாங்கள் வந்து பண்ற விஷயங்கள் எதுலையாச்சும் உங்களுக்கு குறை தெரிஞ்சாலோ இல்லாட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காமெண்ட்ஸ் இருந்தாலோ தாராளமாக கொடுங்க. நாங்கள் அதை எடுத்து தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை எடுத்துட்டு அப்படியே ஒர்க் பண்றது கண்டினியூ பண்ணுவோம். And we hope to give you a lot more good episodes. So இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது வந்து மனசுல இருந்து சொல்லணும்னு ஒரு இதுல இருந்தேன். பட் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எபிசோட்ல ஃபன் பார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எல்லாமே இந்த கேமை பத்தி பேச போறதுனால எஸ், ரொம்ப ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கே வந்து அப்படியே அப்படியே அப்படி இருந்தது. அது அந்த கேம் பத்தி தான் நாங்கள் பேச போறோம். ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ ஆகாஷ். ஸ்டார்டிங் லைனப்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தவங்க இதுதான் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியும், இவங்க தான் ஆடுவாங்கன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ மீன் லைக் சர்ப்ரைஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை. வனேரிக்கு வந்து ஆமா, நொனேரி தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். நீ அது எதிர்பார்த்தியா? ஓகே, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் மார்டினெல்லி டு ஸ்டார்ட். அட்லீஸ்ட் அவன் பெருசா ஃபிட் இல்லாதனால. பட் நொனேரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். பட் சின்ன பையன், எனிவே பெரிய ப்ரெஷர் போட வேணாங்கிறது நல்ல மூவ் தான். மார்டினெல்லி ஓரளவுக்கு டீசெண்டா தான் ஆடினா பார்த்த வரைக்குமே. ஓரளவுக்கு அதான் யுனைடெட் கேம்லயுமே வந்து வன்னேரி வந்து கொஞ்சம் மொக்கையா தான் விளையாடணும் அந்த மேட்ச்லயுமே. அவன் வந்து எடுத்ததுமே பிளஸ் மிட்வீக் விளையாடினானா எனக்கு ஞாபகம் இல்லை. பிஎஸ்வியோட அந்த ஒரு செத்த மேட்ச் வந்து இருந்துச்சு பிஎஸ்வியோட. பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் லெக் மட்டும் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லெக்லயே மேட்டர் முடிஞ்சதுன்னா செகண்ட் லெக்லாம் பாக்குறதே கிடையாது. ஷெட்யூல் கிளியர் பண்றது இல்ல. இல்ல ஆக்சுவலா அந்த மேட்ச்லயுமே வந்து விளையாடல. ஐ திங்க் அந்த மேட்ச் தான் வந்து லெஃப்ட் பேக் 3 லெஃப்ட் பேக் வச்சு விளையாண்டமே. ஆமா இல்ல அந்த மேட்ச் தானே. அந்த மேட்ச்மே விளையாடல. பட் யா, இதுதான் வந்து ஸ்டார்டிங் லைனப்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி வன்னேரி ப்ராபப்ளி ஒரு இதுவா இருக்கலாம்.
ஐ மீன் மிட்வீக் விளையாடாதப்ப ஈவன் ஐ தாட் மேபி அவனை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண வைப்பான்னு நினைச்சேன். கரெக்டா டேட் கரெக்டா சொல்றோமா? மிட்வீக் யுனைடெட் கேம்க்கு அப்புறம் தான் நடந்துச்சு இது. வென்ஸ்டே மார்ச் ஆமா ஆமா 12th மார்ச் யா 16th. யா யா இல்லைன்னா இது கூட தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு தடவை டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் ம் யா அதுதான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் லிட்டரலி நம்ம இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு விளையாடணும். மேபி ஒயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால மிட் வீக் ஸ்டார்ட் பண்ணதுனால அவனுக்கும் யா வந்து யா ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்ப்பு இல்லை. அவனுக்கும் வந்து லைக் ஹில் பி எ சப் தான் இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் வாட் ஹேப்பன். பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திடுக்கிடும் தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயம் வந்து இது கடந்த 2 நாளா டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி. அஃப்கோர்ஸ் லைக் நம்ம வந்து இசாக் தான் மெயின் டார்கெட். இசாக்கு நம்மளும் போறோம் லிவர்பூலும் போறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. இந்த ஃபெப்ரேசியோ வந்து இந்த பக்கம் ஒரு கடி கடிச்சு அந்த பக்கமும் ஒரு கடி கடிச்ச மாதிரி. அது எடுப்பான். லிவர்பூல் வந்துட்டு இப்ப ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட பேசிட்டு இருக்காங்க. ஆர்சனல் வந்து ரொம்ப நாளா ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கும் போகலாம் அவனுக்கும் போகலாங்கிற மாதிரி ஒரு போட்டுதான். என் மைண்ட்ல வந்துட்டு இது வந்து மோஸ்ட்லி அவன் நியூ காசிலே தான் இருந்துருவான்னு தோணுது எனக்கு. என்னமோ அது வந்து லைக் பாசிபிளி ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த இந்த ட்ரோஃபி கரபா கப் இஸ் பிக். பட் லைக் அது மட்டும் அவனை தங்க வைக்கணும்னு தோணல. லைக் ஓவரால் அவனுக்கு வந்து எப்படி இருக்கான், கிளப் எப்படி வந்து ஃபார்வர்ட் மூவ் ஆகிற டைரக்ஷன் இருக்கு. இங்க ம் வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகலைனாலுமே நான் சொல்றேன் லைக் இந்த ம் ஒரு கரபா கப் வுட் ஓகே பி லைக் சார்ட் ஆஃப் ஐ எம் ஃபீலிங் லவ்ட் ஹியர். அது வந்து இன்னும் இதை விட வந்து ஒரு பெட்டர் இதுவா தெரிஞ்சிருக்காது. அண்ட் த வே இன் விச் தே பிளே த ஃபைனல்ஸ் டூ அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார் பிளேயரா இருக்கிறப்போ அந்த டீம் மேல இருக்கிற பிலீஃப் கூட ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கோ ம் இல்லாட்டி ம் வந்து ஒரு ப்ரூனோ கிமரஸ்கோ. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் ஹி இஸ் நாட் மூவிங் தான். வாட் ஆர் யோர் தாட்ஸ்? போயிடுவான்னு நினைக்கிறியா ஐசக்கு? எனக்கு தெரிஞ்சு வந்து சாம்பியன்ஸ் லீக் முடிக்கலன்னா வந்து மேபி அவன் கான்ட்ராக்ட், ஏன்னா வந்து ஆனஸ்டின் ஜான்வரியில் என்ன சொல்லியிருந்தான்னா வந்து கான்ட்ராக்ட் டாக்ஸ் வந்து இம்பாஸ் ஆயிடுச்சு, இப்போதைக்கு ஒன்றும் ஹோல்ட் ஆன் ஆயிடுச்சு, எதுவும் நடக்கல. இப்போ சம்மர்ல அதை ரீவிசிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் அதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தான். ம் ம் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் முடிக்கலன்னா கிளப்ஸ் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வந்து சான்ஸ் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு, அப்புறம் எந்த கிளப்னால 120 மில்லியன் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளால பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. ம் ம் எனக்கு ம் தெரிஞ்சு ம் வந்து ம் ம் 99% வந்து ஐம் நாட் ஷுர். அவனை வாங்கினானா அதோட நிப்பாட்டிடுவானுங்க நம்மளால. லிவர்பூல்னாலுமே ஐ எம் நாட் ஷுர். மேபி லிவர்பூல்னால கேன் பண்ண முடியும், ஏன்னா வந்து ஜோட்டா திங் யூனஸ் எல்லாருமே ஒரு சான்ஸ் இருக்கு. பட் நம்மளால பண்ண முடியுமா தெரியல, பார்சிலோனாலையும் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ அவன் அவைலபிளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பேசிட்டு இருக்காங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. பட் நம்மளால பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. வி ஒன்ட் கோ ஃபார் இசாக் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து 100 மில்லியன் திரும்பியும் ஒரு போனோம்னா வந்து அடுத்த 3 விண்டோக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும், ஆர்டேட்டாக்கும் தெரியும். அதனால ஆர்டேட்டா வந்து வேணாம் வேணாம் நீ செஸ்கோவே கொடு, நீ மற்ற பொசிஷன் வாங்கி கொடுங்கிற மாதிரி தான் அப்ரோச் பண்றதுக்கும் சரியா. ஆண்ட்ரே பெர்ட்டாவோட அப்ரோச்சும் அப்படிதான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் ஏன்னா அது 120 கரெக்ட். மில்லியன் இப்ப கொடுக்குறேன். வந்து இப்ப இசாக் போனோம்னா ஐ டோன்ட் திங்க் ஒரு லெஃப்ட் விங்கர் வாங்குவான்னு எனக்கு தோணல. மேபி அது சேல்ஸ் இருக்கணும், பட் ஐ டோன்ட். இல்ல அது சேல் அதுவுமே வந்து இருந்தாலுமே நான் சொல்றேன். சேல் ஓகே இருந்தாலுமே ஓகே. நான் ஆ சொல்றேன். ஏன்னா ஆ அவ்வளவு பெரிய இது உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப 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 நம்ம வந்து ஒரு பிக் மணி டிரான்ஸ்ஃபர் இப்போ வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் திடீர்னு இப்ப வந்து கேப்ரியல் பத்தி பேச்சு வந்திருக்கு, 20 மில்லியன் எல்லாமே. அதே சமயத்துல பெர்ட்டா வந்து கேப்ரியல் கூட கான்ட்ராக்ட் டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டான். சலீபாவும் பண்ண போறான், சாக்காவும் பண்ண போறான். அதுக்கும் லைக் இந்த சென்ஸ் தட் எல்லாமே ஒவ்வொரு கான்ட்ராக்ட் நெகோசியேஷனுமே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கு ஒவ்வொரு பிளேயருக்குங்கிற மாதிரி. அண்ட் குட் திங் இஸ் லைக் எல்லாமே கான்ட்ராக்ட் நெகோசியேஷன்ஸ் நடக்குது. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். அட்லீஸ்ட் லைக் இவங்க வந்து இப்ப விற்கணுங்கிற ஒரு மோட்டிவ் இல்லாம ஓகே இவங்களை ஃபியூச்சரா பார்த்து இதுல இருந்து நம்ம போகணும் பாக்குறாங்க ஃப்ரம் த கிளப் சைட் விச் இஸ் ஆப்வியஸ். பிளேயர் சைட்ல இருந்தும் அது வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ட் ஆகுதுக்கு இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து இப்போ 5 இயர்ஸா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வி ஹேவன்ட் ஒன் ட்ரோஃபி, வி ஹேவன்ட் வந்து லீக்னு சொல்றப்போ பிளேயர் சைட்லயும் த வில்லிங்னஸ் டு ஸ்டே இருக்கிறதுங்கிறது தெரியறது ஒரு நல்ல விஷயம். பட் யா இந்த யா யா பெரிய பேர் ஒன்னு கிளம்புன்னு சொல்றாங்களே, அது கிளம்புன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டீம்ல பெரிய பேர் நான் கன்சிடர் பண்ணேன்னா ஒரு சாக்காவோ இல்லாட்டி ஒரு சலீபா, ஒரு கேப்ரியல், இல்ல ஆ ஒரு எப்படி சொல்றது ஒரு டெக்லன் ரைஸ், மேபி ம் மார்டினோட காட், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து இப்ப இந்த கோர்னு சொல்ற மாதிரி வர பிளேயர்ஸ் தான் நம்ம யோசிப்போம். ம் இதுல ம் யாராச்சும் கிளம்புறாங்க நீ பாக்குறியா, இல்லாட்டி ஒரு மார்டினல்லியோ இல்ல ஒரு ட்ரொசாடோ அந்த மாதிரியான ஒரு சேல் தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல எனக்கு வந்து இது கப்ரியல் வந்து லிங்க் வந்து இன்ட்ரெஸ்டிங் தான். அவன் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சவுதி கிளப்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனுக்கும் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போவா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு நினைக்கிறேன்.
பட் ஏன் கெஸ் என்னன்னா இந்த ஒரு விண்டோ வந்து வில் ரீடைன் த கோர்னு தான் நினைக்கிறேன். ம் ம் கான்ட்ராக்ட் ம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்த விண்டோமே அடுத்த சம்மருமே பெருசா வின் பண்ணல, நம்ம பெருசா காமிச்சு கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா ஐ திங்க் வில் லூஸ் 1 or 2 கோர் பிளேயர்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் சம்மர் 26 சம்மர்ல லூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த சம்மர்ல வந்து மோஸ்டா பண்ண மாட்டோம் தான் நினைக்கிறேன். மேபி இந்த ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் சேல் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரொசாடோட கான்ட்ராக்டுமே பெருசா மூவ் ஆகல, ஸோ அவனை மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபபியோ வேரா தெரியல, அவன் அவுட் ஆஃப் ஃபேவர் தான். அந்த மாதிரி பிளேயர்ஸை மூவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் போறாங்க. பட் ஏர்னி போறான், ஆமாமா, அவங்கெல்லாம் நான் ஜார்ஜினியோ ஃப்ரீல பார்டி, போறாங்கல்ல. ஃப்ரீல போறாங்க. அண்ட் ஐ திங்க் ஜின்செங்கோ போயிடுவான், கிவியார் போயிடுவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிவியர் ஃப்ரிஞ்ச் தெரியலடா பிளேயர் எனக்கு. கிவியர் எனக்கு சர்டனா தெரியல. லைக் அது வந்து ஒரு அந்த பொசிஷன் போனாலுமே ஒரு டிஃபெண்டர் வாங்கணுங்கிறது when we need all of these other players. of course அர்டாக் அந்த ஒரு ரெப்புடேஷன் இருக்கு நம்மளுக்குமே. எதுவா இருந்தாலும் முதல்ல டிஃபெண்டர் தான் உள்ள கூட்டு வருவாங்கிற ஒரு ரெப்புடேஷன் இருந்தாலுமே இது வந்து அட் திஸ் பாயிண்ட் நம்மளோட இருக்கிற செட் ஆஃப் டிஃபெண்டர்ஸ் அது ஒரு நல்ல குரூப் ஆஃப் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா போயிட்டு அதை மாத்துவாங்களான்னு தெரியல. ப்ராபப்ளி பேர்ட்டாவும் இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து வர அவன், ஏன்னா அவனுடைய கூட்டு வருது அவனுடைய ப்ரொஃபைலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க மெயினா. அவன் வந்து ஹில் புட் ஹிஸ் ஃபுட் டவுன் அண்ட் அவன் வந்து அந்த டெசிஷன் எது எடுக்கணுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கோரா சொல்லுவாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான். ஸோ அவனுமே இதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தானா ஐ திங்க் அவனும் அட்டாக்கை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சுக்காச்சும் அதை பண்ணுங்கடா. எப்போ பார்த்தாலும் முதல்ல ஒரு கோல் கீப்பரையோ டிஃபெண்டரையோ பார்த்து போர் அடிக்குது, அடே ஏதாச்சும் மாத்தி பண்ணுங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அதுதான் நான் ஃபீல் பண்றது என்னன்னா, லைக் மேபி லைக் நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவைதான், பட் ஆனா நம்ம கிட்ட ஹெசூஸ் ஆல்ரெடி இருக்கான். அண்ட் அவனுமே வந்து ஜான்வரி வரைக்கும் போக மாட்டாங்கிற பட்சத்துல அவனை சேல் பண்ண முடியாது இப்போதைக்கு இந்த சம்மர்ல. ஸோ 2 விங்கர்ல ஏதாச்சும் ஒரு விங்கர் ஒரு போத் விங்கர்ஸ் கூட போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஐசி ஒன்னேரி தான் வந்து ஓடகார்டுக்கும் சாக்காக்கும் மினிட் ஷேர் பண்ணி ஒரு பேக்கப்பா இருப்பான். ஸோ மற்றபடி இந்த சைட்ல இருந்து போறப்பதான் ஐ ஃபீல் மேபி மார்டினெல்லி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்டினெல்லி இல்லாட்டி ட்ரொசார்டு. ஐடியலி யூ வுட் வாண்ட் லைக் யாருக்கிட்ட மணி ஜாஸ்தியா வருதோ சேல்ல அவனை தான் வச்சுக்கணும்னு பார்ப்போம். பட் எனக்கு வந்து இந்த பாயிண்ட் அண்ட் டைம்ல கிவன் த ப்ரொஃபைல்ஸ், கிவன் லைக் அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் த கரியர்ல இருக்காங்கிறப்ப மார்டினெல்லி இன்னும் பேக்கப்பா தான் பாக்குறேன். லைக் அவன் ஒரு 5 மில்லியனுக்கு வாங்கின பேக்கப் அவனை வந்து நம்மளால நல்லா யூஸ் பண்ண முடியும்னா அது நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். அதே ஃபிளிப் சைட்ல பார்த்தா 5 மில்லியன் தான் வாங்கியிருக்கோம். அவனுக்கு எவனா ஒரு வெளிச்சம் வாங்கி 50 மில்லியன் கொடுக்குறேன் பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ்னால சொன்னான்னா அது irresistible-ஆ இருக்கும் அந்த பாயிண்ட்ல. கரெக்ட். ஆமா, நானும் அப்படிதான் பாக்குறேன். பட் தெரியல, அதாவது ஆனா என்னன்னா கிவியாரை வந்து இன்னொரு சீசன் நம்ம வந்து விளையாட விடாம பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ட்ரை லோன் அனுப்பிச்சு அப்புறம் ஒரு இட்டாலியன் கிளப்புக்கு போயிட்டு திருப்பி வந்து திருப்பி இடியாப்ப சிக்கல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 மில்லியன் யூரோஸ் கிட்ட வந்தது இட்டாலியில இருந்து வந்துச்சுன்னா பேசாம தள்ளுறதுதான் கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். ஏன்னா டோமியாஸ் எல்லாம் கஷ்டம், அவன் வரமாட்டான் டிசம்பர் வரைக்கும். அவனை நம்பியே பிரயோஜனம் இல்லை. அப்புறம் டியர்னி ஜின்செங்கோ கண்டிப்பா போயிடுவாங்க. இவன் போனானா கண்டிப்பா லெஃப்ட் சைடு டிஃபெண்டர் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. தலைவன் விடவே மாட்டான், இறக்கிடுவான். ஃபர்ஸ்ட் சைனிங்கே அதான். ஃபர்ஸ்ட் சைனிங், செகண்ட் சைனிங் ஜாவா கார்சியா, தேர்ட் சைனிங் நம்பர் 3 கோல் கீப்பர். அப்புறம் தான் அட்டாக். நம்பர் 3 எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த சின்ன பையன் இருக்கானே அவனே வந்து வச்சுப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னுமே சீனியர் கோல் கீப்பர் பாக்குறோம். 2 விண்டோவா பாத்துட்டு இருக்கோம். எனக்கு தேர்ட் சாய்ஸ்க்கா. தேர்ட் சாய்ஸ்க்கு ஓகே, எவனாச்சும் ஒரு 35-36 வயசுல ஏதாச்சும் ஒரு கோல் கீப்பர் ஏதாச்சும் டீம்ல விளையாடிட்டு இருப்பான்ல, அவனதான் கூட்டு வராங்க ப்ராபபிலி. அந்த பென்ட்லி ட்ரை பண்ணுவான் போன சம்மர், ஒர்க் அவுட் ஆகல. அவன் இந்த சம்மரோட கான்ட்ராக்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன், இல்ல சைன் பண்ணிட்டானு தெரியல. ஸோ ப்ராபபிலி அவனை தான் கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எஸ், இதுதான் இப்போதைக்கு சிச்சுவேஷன். வி டோன்ட் நோ ஃபார் ஷுர் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு. பட் வெளியே போச்சு ஹை ப்ரொஃபைல் பிளேயர் வெளியே போனா அது விங்கர் சைட்ல இருந்தா போற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன நாங்க சொன்ன மாதிரி இந்த கோர்னு நம்ம பாக்குறப்ப ப்ராபபிலி மார்டினெல்லி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு கோர்ல ஒரு பார்ட்டா இருந்திருப்பான். பட் ஓவர் த லாஸ்ட் 2 இயர்ஸ் திங்ஸ் சேஞ்ச் அ லாட். அந்த பிளேயர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, டீம் இம்ப்ரூவ் ஆகுது. பிளேயர்ஸ் வந்து டீம் இம்ப்ரூவ் ஆகிற ஸ்பீடுக்கு கீப் அப் பண்றதா இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். அது இப்ப நீ ஒரு வீக் லிங்கா தெரிஞ்சினா அங்கதான் பிரச்சனையே வரும். சோ அதனால வந்து எனக்கு தெரியல, ப்ராபபிலி மார்டினெல்லி அண்ட் ட்ரொசார்ட் தான் 2 பேர்ல யாராவது போறதா. ட்ரொசார்ட் கான்ட்ராக்ட் 27ல முடியுதுன்னு நினைக்கிறேன். 26ல முடியுது. 26 அதுதான் 1+1 கொடுத்தாங்க. 1+1 இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவுட் வெளியே அனுப்பதான் பாப்பானுங்க மோஸ்ட்லி. அப்படி நீகோ வில்லியம்ஸ் மாதிரி ஒரு செமன்யோ மாதிரி போற மாதிரி இருந்தா அவனை ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்டினெல்லிக்கு ஆஃபர் இருந்ததுன்னா மேபி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்டினெல்லியுமே இன்னொரு சீசன் ரீடைன் பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. பட் தெரியல, ஏன்னா 2 சைடும் அடாப்ட் பண்ணியிருக்கான்.
ஸோ மேபி அவன் ரொட்டேஷனல் ஆப்ஷனா வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. அதுதான் நானே யோசிக்கிறேன். அவனை வந்து ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷனா வச்சுக்கிறது தான் அந்த ஹையர் பாசிபிலிட்டி. பிளஸ் ட்ரொசார்ட் ஏஜ் ஆல்சோ நாட் ஆன் ஹிஸ் சைட்ல. ஸோ அதனால தான் நான் வந்து அவனுக்கு நியூ யோசிக்கிறேன். கான்ட்ராக்ட் கொடுக்கறதும் வேஸ்ட். அவனுக்கு கொடுத்து உட்கார வச்சு பெரிய அவுட்புட்லாம் கிடையாது. நம்ம செல்சி கேம் பத்தி பேசலாம். ஃபினிஷ் பண்ண ஷாட்டு ஏதோ வந்து கரெக்டா அவன் வந்துருச்சு. அப்படியே செல்சி கேமுக்கு அப்படியே வந்துடலாம். ஸோ நம்ம ஆமா ஸ்டார்டிங்ல என்னை பத்தி பேசிட்டோம். பட் ஆனா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம். ஏதாவது வந்து ஒரு 2 பிக் சிக்ஸ் கிளப்புக்கு இடையில வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு மொக்கையான மேட்ச் இதுதான் இது. லைக் அதுவும் எப்படின்னா அவங்க நம்ம மோசமா ஆடினோம், அவங்க நம்மளோட மோசமா ஆடினானுங்க. அது வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம கிட்ட பால் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்க கிட்ட அவன் பால் இருந்தாலும் என்ன பண்ணலாம், திருப்பி நம்ம கிட்ட பாஸ் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துட்டோம். அதுதான் இது சம்மரினா, இதுதான் கேமோட சம்மரி. ஒரு மாதிரி வந்து பாக்குறதுக்கே நம்ம கஷ்டமா இருந்துச்சு. நம்ம டிப்ரெஷன் அன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா இப்படி ஆடுறீங்க, அவனுங்களாச்சு நம்ம கிட்ட அட்டாக்கர்ஸே இல்ல, அவனுங்க கிட்ட அவ்வளவு பேர் இருந்துட்டும் அந்த இல்ல கிறிஸ்டோபர் அவங்கள்ட்ட ஜாக்சன் பால்மர் இல்லையே. ஆமா ஜாக்சன் பால்மர் கிடையாது. பட் ஸ்டில் அவங்ககிட்ட இந்த டெப்த் இருக்கே, நெட்டோ இருக்கான், அவன் இருக்கான், ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கிறவன் எல்லாம் இருக்கான். பட் அப்பவுமே வந்து அந்த அவங்க கிட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த என்சோ 10ல விளாண்டான், அங்கேயே குட்டிச்சவர் ஆயிடுச்சு, கேம் முடிஞ்சிருச்சு. என்சோ 10ல ஆடி ரீஸ் ஜேம்ஸ் வந்து மிட்ஃபீல்ட் ஆடினான், மிட்ஃபீல்ட் ஆடணும். அங்கேயே முடிஞ்சு போச்சு கேம். அதை அவன் ட்வீக் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருந்தானா கூட அவனுக்கு வந்து ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. அவன் வந்து என்சோ பெர்னாண்டஸ் 10 கிடையாது. அவன் என்ன பொசிஷன் எனக்கு இது வரைக்கும் தெரியல, நானும் 4 வருஷமா யாருக்குமே பார்த்துட்டு தெரியல. இருக்கேன். அதனால தெரியல. ஸோ ரொம்ப பயங்கரமான மொக்க கேம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பிக் சிக்ஸ் கேம் எஸ்பெஷலி செல்சி கூட எல்லாம் ஒரு பல்சேட்டிங்கா இருக்கும். அது எமிரேட்ஸ்ல நடந்தாலும் நம்ம அடின்னு அடிப்போம், இல்ல அவனுக்கிட்ட நம்ம அடி வாங்குவோம். இதுதான் வந்து நடந்திருக்கு இது வரைக்கும். பட் இது இதை விட ஒரு மொக்க செம்ம ட்ரை கேம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வாட்டி மொரினியோ வந்து ஜெயிச்சுட்டு போவோம் 5-0ன்ட்டு. டியாகோ கோஸ்டா கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். எமிரேட்ஸ்ல வந்து ஜெயிச்சுட்டு போவோம். அந்த கேம் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா விளையாடுவோம், செகண்ட் ஹாஃப்ல அப்படியே மொக்க கேமா இருக்கும், அவனுக்கு கடைசியில அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதுதான் நடக்கும். அதே மாதிரிதான் இப்ப இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20-30 நிமிஷம் நல்லா தான் நம்ம கோல் போடுற வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஓகே. அதுதான் சொல்லலாம். அந்த இமேஜின் கோல் ஒண்டி போடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க இந்த மேட்ச்ல, அப்பா ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் கைடி வெளியே வந்துருக்கிற மாதிரி இருக்கும் மேட்ச். டென்ஷனா இருக்கும். அந்த மாதிரி கரெக்ட் தான் கரெக்ட். போயிருக்கும். பட் ஆனா அந்த ஒரு கோல் போட்டதுல ப்ராபப்ளி ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்கடா, ஆஸ் யூஷுவல் நம்ம தான் வந்து அந்த ஒரு மூவ்மெண்டே காட்டாம அப்படியே வந்து ஸ்டேஷனரி ஆடுவோமே ஒரு கோல் போட்டோம்னா. இதை ஆமா வச்சு 1-0 வச்சு அது ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். நம்ம வந்து லைக் எப்படி சொல்றது, 450 டேஸ்க்கு மேல நம்மளுக்கு அகேன்ஸ்டா யாரும் 2 கோல் கன்சிட் பண்ண. அடிச்சது. அதே ஆமா ஒரு பார்த்தேன். வகையில பெருமையா இருந்தாலும் இந்த சீசன் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 29 கேம்ல 14 கேம்லயோ என்னமோ நம்ம ஒரு கோல் தான் போட்டிருக்கோம். போட்டுருக்கோம். கரெக்ட் கரெக்ட். சோ அது அதான் வந்து ஒரு பக்கம் பெருமைப்படக்கூடிய ஸ்டார்ட்டா இருந்தாலுமே இது வந்து நீ வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு வின் த லீக் வித் லைக் 50% ஆஃப் யுவர் கேம்ஸ் ஒரு கோல் போட்டு. அது என்ன, நீ ஒரு கோல் போட்டேன்னா உன்னோட பாசிபிலிட்டி ஆஃப் டிரா தான் ஜாஸ்தி ஆகுது வின்னை விட. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிரைட்டன் கூட இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. வெஸ்ட் ஹாம் கூட எனக்கு கோலே அடிக்க முடியல. அதுதான் எனக்கு வந்து பயமாவே இருந்துட்டு இருந்துச்சு இந்த 1-0ன்னு போனப்ப. ஆனா ஒரு 10 நிமிஷம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 30 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 45 மினிட் பீரியட் அவங்க நல்லா விளையாடினாங்க. அது வந்து ஒரு எனக்கு பிடிக்கல நம்ம என்ன பண்ணினோங்கிறது. லைக் இந்த சென்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அது செஞ்சோம். இல்ல அது வந்து நம்ம என்ன பண்றது, பிரஸ் பண்ணல பெருசா. அவங்கள வந்து நம்ம செட்டில் ஆயிட்டு சரி நீ என்ன வேணா பண்ணிக்கோ பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஒன்னும் பெருசா நம்ம ஒன்னும் எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. சுத்தமா பிரஸ்ஸும் பண்ணல. நம்ம பிரஸ் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா அவங்க விட்டுருப்பாங்க. அவங்க பிரஸ்ஸே பண்ணல. பிளஸ் ஒரு மாதிரி பால்மர் இருந்தா கூட வந்து ஓகே ஒரு மாதிரி சொல்லலாம். அவன் என்சோ பெர்னாண்டஸ் 10ல ஆடிட்டு இருக்கிறப்போ பிரஸ் பண்ணியிருந்தா கூட பால் விட்டுருப்பான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே. ஸோ வந்து அது அவ்வளவு கஷ்டப்படவே தேவையே இருந்திருக்காது. பட் அது நம்ம வந்து எப்பவுமே அந்த ஒரு ஓகே ஆப்போசிட் டீம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க நமக்கு அந்த ஒரு சென்ஸ் இருந்ததுன்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுறோம். வெஸ்ட் ஹாம் கூட அதான் நடந்தது. வெஸ்ட் ஹாம் கூட செம டாமினேஷன், எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்க கோல் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் செல்சி கேம் இருந்தது. இப்போ செல்சி ரொம்ப வேர்ஸ்டா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு மாதிரி டூத்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க நம்மளே டூத்லெஸ்ஸா தான் ஆனோம். அதான் சொல்றேன் மேல வந்து டூத்லெஸ்ஸா ஆனானுங்க. அதான் பிரச்சனை. நம்மளே ரொம்ப இதுவா விளையாடணும், அவங்க நம்மளோட முக்கிய விளையாடினானுங்க அவங்க. அதுதான் வந்து இதுவா இருந்துச்சு எனக்கு. அவன் அந்த ஓவரால்னு பார்த்தா லைக் சாnchez நிறைய ட்ரை பண்ணோம் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேபிட்டலைஸும் பண்ணல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே மார்டினெல்லி ஒரு ஷாட் எடுப்பான்னு நினைக்கிறேன் பிகினிங்ல. அது வந்து லைக் ரைஸ் ஓப்பனா இருப்பான் பக்கத்துலயே, அவனுக்கு ஆங்கிள் கிளீன் ஆங்கிள் ரைஸோட ஷாட், அது டாப் கார்னர் ஷாட், அது அட்லீஸ்ட் ஷாட்டாவது எடுத்துருக்கலாம். எதுவுமே பண்ணாம விட்டுருவான். அதான் ஸோ ஒரு மாதிரி வந்து லைக் ஓவரால்னு பார்த்தா நம்ம 12 ஷாட் எடுத்தோம், 4 ஆன் டார்கெட் போச்சு, அது எல்லாமே இருக்கு. பட் ஆனா ஒரு அந்த ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு விளையாடுறோங்கிறத விட ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா தான் விளையாடணுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு.
கரெக்ட் இருடா, கரெக்ட். ஓகே 1-0 இது அப்படியே வந்து நம்ம அவங்களும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நம்மளும் என்ன பண்ண போறோம்னு தெரியல, அப்படியே தட்டி தட்டி தடவிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் கரெக்ட். ஈவனா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி யா வந்து யா ரெண்டு ஒரு டீமுமே மாதிரி. வந்துட்டு ஃபுல் மொக்கை ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல. யாருக்கும் என்ன ஆமா. பண்றதுன்னே இது தெரியல. என்னன்னா செல்சி வந்து சின்ன பசங்களெல்லாம் கொண்டு வந்தானுங்க, யார் யாருன்னே தெரியல. டேய் இவ அது இவன்லாம் கொண்டு வந்தான், எனக்கு தெரிஞ்ச இந்த ஏதோ டைரிக் ஜார்ஜ், அப்புறம் அதான் இன்னொன்னு சக்காயோ புக்கா இவன் அவனை தான் கூப்பிட்டு சக்காயோ வந்தாங்க. புக்கா, அவன் தான். ஓகே ஓகே. அவன் அந்த ட்ரூஸ்பெரி ஹால்லாம் எனக்கு தெரிஞ்ச லெஸ்டர்லயே இருந்திருக்கலாம், இங்க வந்துட்டு அவன் எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரியல. மற்றபடி ரோமியோ லாவே நல்லா நல்லான்னு வந்துட்டு ஓரளவு டீசெண்டா பண்ணான் அந்த ஒரு 5 to 10 minutes. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்ல பிடிக்கும் அந்த பிளேயர் ரோமியோ லாவே, அவன்லாம். சூப்பர் பிளேயர் ஆக்சுவலா. அருமையான பிளேயரு. அவனோட இன்ஜுரிங்கிறதுனால அவன் வந்து அவனுடைய கெரியர் பொட்டன்ஷியலே ரியலைஸ் பண்ண மாட்டானோன்னு பயமா இருக்கு எனக்கு. எனக்கு இந்த பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மிட்ஃபீல்டே பெஸ்ட் மிட்ஃபீல்டர் அவன் தான், லாவியா தான். கரெக்ட். ஆனா ஆமா ஆனா லாவே தான். அவன் எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு நம்ம அவன் சவுத் ஆம்டன்ல விளையாடிட்டு இருந்தப்பவே எனக்கு நம்ம போக மாட்டோமான்னு ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு நம்ம அவனால. ஆக்சுவலா இருந்தோம், கான்வர்சேஷன்ல இருந்தோம், தாமஸ் பார்ட்டி போனான். பட் அது ஒண்ணும் பண்ண நடக்கல. முடியல. யா, நடக்கல. யா, யா. ஆமா, அவங்க சைட்ல இருந்துமே வந்து த்ரெட் கொடுக்குற மாதிரி யாருமே இல்ல. ஆனஸ்டா நெட்டோ அதுதான் வந்து நெட்டோ காட்டினான், கொஞ்சம் பயத்தை காட்டினான் அங்க இங்கேயும் வந்து. இல்லடா, பட் அப்படி இப்படி நெட்டோ கூட காட்டினான், அமுக்கிட்டாங்கடா. அமுக்கிட்டாங்க. பட் என்னன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தானுங்க, இந்த லூயிஸ் கெல்லி சைட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்தான், கப்ரியல் இருந்ததுனால தெரியல. இதே கொஞ்சம் அந்த ம். சைட் கிவியர் ஆடி இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கும், 2 3 ஷாட் இன்னும் விட்டுருப்பானுங்க. பட் நல்லா ஆனா நெட்டோ டீசென்டான கேம். செல்சி சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் டீசெண்டா விளாண்டானா அவனும் சரி, குக்கரே ஓரளவு குக்கரே நல்லா ஆ, டீசெண்டா பண்ணான் கோயிங் ஃபார்வர்ட். மற்றபடி எனக்கு அது தெரிஞ்ச அவன் என்னைக்குமே செய்ய வேண்டாம். அந்த சின்ன கேம்ல எல்லாம் வந்து ஏதாச்சும் லாப்சஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஆனா எப்படின்னு தெரியல, பெரிய கேம் ஆச்சுன்னா வந்து பயங்கரமா டர்ன் அப் பண்ணுவான் குக்குரே. நான் நிறைய நோட்டீஸ் பண்றேன். அது இவன் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கேம்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். ஆனா அது பெரிய கேம்ல அந்த மிஸ்டேக்கே வராத மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான். எப்படியாச்சும் பால் கரெக்ட் எடுத்துருவான். கரெக்ட். எப்படியாச்சும் ஆ, அந்த நல்லா அந்த டிஃபெண்ட் பண்ணான், பாக்ஸ்ல நல்லா ஆமா, டிஃபெண்ட் பண்ணான் ஆக்சுவலி. பட் நல்ல கேம், அவனும் நல்ல கேம் தான். நல்ல பட் அதை குவாலிட்டி தவிர ஒன்றும் அதெல்லாம். சொல்ற அளவுக்கு ஒன்றும் கேம் இல்ல நம்ம சைட்ல இருந்து, ஒன்றும் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல. டிஃபென்சிவ் வந்து நம்ம டிஃபென்ஸ் இருந்தது, ரைஸ் பார்ட்டி ஓகே. பட் மற்றபடி அட்டாக்கிங்ல டூத்லெஸ் தான் ஆஸ் யூஷுவல். மெரினோ செம கோல் ஆக்சுவலா. நான் எதிர்பார்க்கல, சும்மா ஃபிளிக் பண்ணா பேக் போஸ்ட்ல எவனோ அடிப்பான்னு நினைச்சா கரெக்டா உள்ள போயிடுச்சு. ஸோ ம். அது நல்ல கோல் ஆக்சுவலி. அவன் வாங்கினதுக்கு ஏதோ உருப்படியா பண்ணிருக்கான், நானும் கிழிச்சிட்டு இருக்கேன் அவனை 8 மாசமா. பட் பண்ணதுல ஒரு 4 5 ஆனா கோல் இப்பதான் பாருடா, அடிச்சிருக்கான். 5 மேட்ச் நம்ம ஸ்ட்ரைக்கர் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். 3 கோலோ 4 கோலோ நம்ம அடிச்சிருக்கான். கரெக்டா இம்பார்ட்டன்டான கேம்ஸ் எல்லாத்தையுமே கோல் கேம்ல அடிச்சிருக்கான் ஒரு அடிச்சிருக்கான். கோல். பரவாயில்ல, ஏதோ அவன் ஒரு மாதிரி பாக்ஸ் இந்த ஃபெலைனி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் பரவாயில்ல, ஏதோ கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருந்தா ஓகே. கரெக்ட் அதான். பட் லைக் we are able to shit out something out of these gamesங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல வந்து லைக் ஒரு, ஏன்னா அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து கோச் போகணும் சொல்றப்போ எனக்கு வந்து டேய் இந்த நிலைமையில நம்ம கோல் போடுறோம்டா ஒரு இது இல்லாம லைக். இல்ல கோல் போடுறோம் ஒண்ணு, நம்ம அந்த டாப் 4 ரேஸ்ல இல்ல இப்ப. இல்ல, என்ன பொறுத்தளவுக்கு அது எனக்கு அதுவே எனக்கு நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். எனக்கு அவசரப்பட்டு வந்து பேசாதடா, இல்ல இல்ல அவசரப்பட்டு பேசாத. நான் என்ன சொல்றேன்னா இப்போ அதான் சொன்னேன், இப்போன்னு நான் சொன்னேன். டாப் 4 ரேஸ்ல இப்போ இல்ல, அது சொன்னேன். இப்ப மாறலாம், 2 வீக்ஸ்ல மாறலாம், 3 வீக்ஸ்ல மாறலாம். பட் நான் சொல்றது இப்போ வந்து அந்த கான்வர்சேஷன்ல அந்த 3 4 5 கான்வர்சேஷன்ல இப்ப கிடையாது. சோ ம். வந்து அதுவே என்கரேஜிங் தான். ஒண்ணுமே இல்லாத டீம். நானும் சாக்கா நம்ம பேசினோம், சாக்கா இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் ஓகே டாப் 4 ரேஸ் தான், செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து தான் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் அது இது வரைக்கும் வரல, அது சாக்காவும் வந்துட்டான் மோஸ்ட்ல. ஸோ அதனால வில் பி ஏபிள் டு மேனேஜ் டு கெட் தட். சொல்றக்கே அசிங்கமா இருக்கு, பட் என்ன பண்ண முடியும், சொல்லி பண்ண தெரிஞ்சுக்க வேண்டியதான். கவுண்ட் யுவர் பிளெஸிங் சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியதான். ஓவராலா கேம்னு பார்த்தோம்னா வெரி போரிங் அஃபேர், அதுதான் உண்மை. லைக் அதுக்கு நீ வந்து என்ன சாம்பியன் ஃபுட்பால் எதிர்பார்த்தியான்னு கேட்டா இல்ல. நான் எதிர்பார்த்தது ஒரு வெற்றி. எனக்கு இன்ஃபேக்ட் வந்துட்டு செல்சி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. நான் காலையில கேமுக்கு முன்னாடி கூட நான் ஆகாஷ்ட சொல்லிட்டு இருந்தேன், அவங்க தாண்டா வந்து எனக்கு என்னமோ வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா வந்து இப்ப நம்ம பேசுறோம்ல டெப்த், இந்த வந்து நெட்டோ இருக்கான், அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது. ஏதா நம்ம ஃபர்ஸ்ட் லெக்ல பிரிட்ஜ்ல ஆடுறப்ப நம்ம பார்த்தோம், திடீர்னு பார்த்தா அவங்க ஆளுங்க வந்து எவனோ ஒருத்தன் சப்ஸ்டிடியூட் வந்துகிட்டே இருக்கானுங்க. அவங்க பாட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஆட்களா வந்தாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி தான் இருப்போம், அந்த ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு தான் விளையாடிட்டு இருப்போம். நமக்கு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக்ல அவங்களுக்கு ஒரு கோல் போடும், அப்படிதான் நடக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம். எண்ட் ஆஃப் த டே நம்ம கம்ப்ளைண்ட் கரெக்ட் பண்ண கரெக்ட். முடியாது, எக்ஸ்ஜி கம்மியா எடுத்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அதுதான் நடக்குது. ஸோ அது லைக் அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீக்ல ஒரு கோல் போயிடும், அதனால தான் நம்ம தோப்போம்னு நினைச்சேன். பட் ஆர் டிரா நினைச்சேன் நான். பட் பிளசன்ட்லி ஹாப்பி வித் த வின், அவ்வளவுதான். அது வந்து எதுவுமே வந்து ஓகே ஓகே. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு ஒரு மோசமா இருந்தாலும். எனக்கு ஒரு 95% கான்பிடண்டா தான் இருந்தேன். ம். ஸோ உங்ககிட்ட கூட சொன்னேன் ஓகே வில் வின் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு கான்பிடண்டா வின் பண்ணுவோம், கன்வின்சிங்கா வின் பண்ணுவோம்னு தெரியல. பட் செல்சி கூட கண்டிப்பா வின் பண்ணுவோங்கிறது ஒரு கான்பிடண்டா இருந்தேன். ஏதோ ஒரு கோல் 2 கோல் ஆச்சு ஏதாவது பண்ணி, ஏன்னா அவனுக்கு செட் பீஸ்ல வீக், பெரிய ம். டீம்லாம் கிடையாது. ஸோ வந்து
ஓகே நல்ல வின்னா. பட் என்ன டிப்ரெசிங் வின் இது. பட் பரவாயில்ல, நம்ம இருந்த நிலைமைக்கு லீக்ல 3 மேட்ச் ஜெயிக்கவே இல்லை. ஆனா பாருங்களேன், நம்ம லீக்ல வந்து ஜெயிக்காத ஒரு 3 ஸ்டெச்ல தான் செல்சி வந்து மாட்டுவானுங்க. அது வந்து 2021ல இருந்து. ஏன்னா செல்சி ஃபேன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், நான் கூட சொல்லுவான், டேய் எப்படா நீங்க ஃபார்ம் இல்லாதப்பதான்டா நாங்க வந்து மாட்டுவோம், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து மேட்சுக்கு முன்னாடி கூட சொன்னான். நான் சொன்னேன், உங்க தலையெழுத்துறா என்ன பண்ண முடியும், ஆர்டெட்டா வந்ததுக்கு அப்புறம் நாங்க இன்ஜுரி இல்லாட்டி ஒரு மொக்க ரன்ல இருந்தோம். இப்படிதான் நம்ம சாம்போர்ட் பிரிட்ஜ்ல என்கிட்ட ஹேட்ரிக்லாம் அடிப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துருப்போம். இந்த ஓ ஆர்டெட்டாவோட செகண்ட் சீசன் 2-4 ஜெயிப்போம்ல, அந்த மேட்ச் அவனுக்கு சம ஃபார்ம்ல இருப்பானுங்க செல்சி, நம்ம கூட வந்து தோப்பானுங்க. ட்ரூ 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 ட்ரூ. பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் வந்து இன்ஸ்டா மாட்டான். நம்ம தான் இந்த மாதிரி இருப்போம் முன்னாடி. பொதுவா நம்ம தான் இருப்போம். ஆனா நம்ம ஐயா சாமி நம்மளதான் பிடிப்பாங்க பொதுவா. அது மாறி இப்ப இது நடந்துட்டு இருக்கு. பட் யா, இதுல கேம்ல நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் இப்ப பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனஸ்ட்லி பாசிட்டிவ்னா நம்ம வந்து டிஃபென்சிவ்லி நல்லா ஆடணும், நெகட்டிவ்னா டிஃபென்சிவ்லி மட்டும்தான் நல்லா ஆடணும். அதுதான் நெகட்டிவ். டிஃபென்சிவ்லி தான் கோல் போட்டோம் ஆமா, செட் பீஸ்ல, மத்தபடி ஒன்றும் பண்ணல. எனக்கு வந்து எதாவது சொல்றேன், நான் வன்மம் வந்து ஓடிகார்ட் பண்ண சொல்லுவேன். பட் வின் பண்ணிட்டோம், வேண்டாம். அது பிளேயர் ரேட்டிங்ஸ்ல வச்சுப்போம் நம்ம. நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன் என்டர் சீசன் வரைக்கும். எனக்கு இல்லடா, நான் பிளேயர் ரேட்டிங்ஸ்ல நான் கடிப்பேன்டா கண்டிப்பா. சோ இதுதான் நம்மளுடைய கேமோட ரிவ்யூ. பட் பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். டேவிட் ராயா. அந்த ஹவுலர் விட்டதுக்கே வந்து ஒரு 2 பாயிண்ட் கம்மி பண்ணோம். எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பாலோட ட்ரெஜெக்டரியே பார்த்துட்டு இருக்கேன், எங்கடா போகுது அப்படின்னு. உள்ள போயிருந்தேன்னா ரொம்ப அசிங்கமா போயிருக்கும்டானா. உள்ள போயிருந்ததுன்னா நம்ம வந்து இவனை வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் இந்த லீக்ல பேசிட்டு இருக்கோம். சத்தியமா செம்ம அசிங்கமா இருந்திருக்கும் அது உள்ள போயிருந்துச்சுன்னா. குக்கரே சேவ் ஒண்ணு பண்ணுவான், இது பண்ணான்ல, அதாவது ஷார்ட் எடுத்து இது பண்ணா. அதுக்கப்புறம் 2-3 இது பண்ணான், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நல்லா பண்ணான், மெரினோக்கெல்லாம் பண்ணான். கொடுக்கலாம் 6 கொடுக்கலாம். அவன் வந்து அந்த சேவ் ஹாலர் எல்லாம் பண்ணியிருந்தா இன்னொரு பாயிண்ட் கொடுக்கலாம். பட் 6 டீசென்டான கேம், பெருசா ஒன்றும் பண்ணல. பட் அவனுங்களும் ஒன்றும் பண்ணல, செல்சி பெருசா ஒன்றும் பண்ணாதனால ஐ டோன்ட் திங்க் பெருசா நோ இம்பாக்ட், பெரிய இம்பாக்ட் இல்ல அந்த ஒரு சேவை தவிர. அது வந்து நாமினலான சேவை தான் இருந்திருக்கணும். அவனே பண்ணிட்டான். அவனுக்கே தெரியல டே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே முழிக்கிறான், எப்படா விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் அப்படியே பிரெயின் ஃபேட் ஆனது அவனுக்கே தெரிஞ்சிச்சு ஒரு மாதிரி, இப்படி பண்ணிட்டோம்டா அப்படின்ட்டு. ஒரு மாதிரி டெகேயா எஸ்க்குங்கிற மாதிரி இருந்தது. டெகேயா இப்படிதான் ஓடுவான், எப்பாச்சும் இந்த மாதிரி கோல ஓடுவான் மாதிரி. பட் ஓகே, நல்ல வேலை விட்டுருந்தோம்னா அப்புறம் அவ்வளவுதான். டெகேயா மாதிரி ஷார்ட் ஸ்டாப்பிங் பண்ணி, டெகேயா மாதிரி எப்பயாச்சும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணி, டெகேயா மாதிரி வந்துட்டு டெகேயாவோட சேர்ந்து பால் பிளேயிங் எபிலிட்டி இருந்தா நான் சந்தோஷமா எடுத்துட்டு வந்தேன் கோல் கீப்பரை. எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் ஜாவோ கார்சியா சம்மர்ல வந்து தலைவன் வந்து 30 மில்லியனுக்கு வாங்குவான். ஃபர்ஸ்ட் சைனிங் அவன் தான். போச்சுடா, போங்கடா எல்லாரும் சேர்ந்து போங்கடா இந்த கிளப். நான் சொன்னேன், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்ட்டு. அந்த மோட்ல தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு. லூயிஸ் கெல்லி ஐ திங்க் ரெகுலேஷன் கேம் டீசெண்டா விளையாடினான் அவன். ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெக்டாகுலரா எதுவும் பண்ணவே தெரியல. அதுதான் ஒரு பாயிண்ட் நான் இப்ப பாத்துட்டு இருந்தேன். அவன் யார் சொன்னாங்க ஞாபகம் இல்லை எனக்கு. அவனுடைய ஸ்ட்ரென்த் தான் அவனுடைய பிசிக்கல் பவர் தான் அவனுடைய ஸ்ட்ரென்த், அதே தான் அவனுடைய வீக்னஸ்மே. ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து பிளேயர் ஈஸியா பீட் பண்ணிடுறான். பட் சம்டைம்ஸ் அவனுடைய பவர் என்னன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓவர் கமிட் பண்ணி அதுவே ஃபவுல் மாதிரி ஆயிடுது. ரெகுலேஷன் கேம் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தப்பு எதுவும் பண்ணல. அவன் வந்து சரியாவும் ரொம்ப சூப்பரா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. கேம் அப்படியே மூவ் ஆயிட்டே இருந்தது. 6-10 அவனுக்கு ரெகுலர் 6-10 தான். கேப்ரியல் நல்ல கேம் ஆக்சுவலா. அவன் வைடா அந்த நெட்டோவை பிடிச்சி நல்லா இது பண்ணான், கண்டெயின் பண்ணான். நான் 7 கொடுப்பேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிளாக் பண்ணுவான் ஆக்சுவலா. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு ரைட் சைட்ல வந்து பிளாக் பண்ணுவான். ஆக்சுவலி ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து இவன் ஓப்பன் ஆயிடுவான், டிம்பரோ பார்ட்டி ஓப்பன் ஆயிடுவானுங்க, டக்குன்னு வந்து ஒரு பிளாக் பண்ணுவான். ஸோ அது நல்ல பிளாக். அது இல்லைன்னா ஒரு ஷார்ட் எடுத்திருப்பானுங்க. 7 கொடுக்கலாம், நல்ல கேம் அவன் ஆக்சுவலா. அவங்க இந்த சீசன்ல ப்ராபப்லி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டிஃபெண்டர்னா அவன் தான். அது வந்து வீக்கெண்ட் கூட ஒரு மாதிரி மினிமம் 7 போடுறான். சலீபா நல்ல கேம், டீசன்ட் கேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணின மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல. பட் ஆனா ஓவராலா அது வந்து நல்லா காம்பன்சேட் பண்ணிட்டு ஃபினிஷ் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிட்டான் செகண்ட் ஹாஃப்ல. எஸ்பெஷலி நம்ம கிட்ட பால் நிறைய நேரம் இல்லாதப்ப கரெக்டா இது பண்ணணுமோ, எங்கெல்லாம் த்ரெட் வருதோ அது கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில பால் சேஸ் பண்ற சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் வந்து பகீர் கொடுத்தான். செகண்ட் ஹாஃப்ல அதை காம்பன்சேட் பண்ணிட்டான் நல்லா. அது ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி. சோ 8/10 சலீபா ஐ வுட் சே 8/10 கண்டிப்பா. டிம்பர் சூப்பரா விளையாண்டான் எனக்கு தெரிஞ்சு, நல்லா டிஃபெண்ட் சலீபா 7.5. டிம்பர் வந்து அந்த வைட் ஏரியாஸ்ல சூப்பரா டிஃபெண்ட் பண்ணான் ஆக்சுவலா.
அவனுங்க வந்து ரொம்ப வந்து ஏறாம அந்த ஒரு கரெக்டா அந்த ப்ரெஸ் பண்றது, ம், ம், சப்போர்ட் ம், பண்றது ம், 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 நல்லா ம். பண்ணான். ஆக்சுவலா நான் வந்து ஈட்டே கொடுப்பேன். அவன் வந்து நல்லா டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, பேக்லயே எனக்கு கண்டிப்பா. தெரிஞ்சு நல்ல கப்ரியலுக்கு டாமினேட்டிங் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ். கப்ரியலை விட நல்ல கேம் டிம்பர். ஏன்னா அந்த ஏரியால நல்லா டாமினேட் பண்ணான். ஸோ ஐ கிவ் ஹிம் 8. நல்ல கேம் ஆக்சுவலா. அவன் வந்து பயங்கரமான பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமான கம்பேக். ஏசிஎல் இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. இவ்வளவு ஸோ நல்லா பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. யா, ஐ வுட் ஆல்சோ கிவ் ஹிம் லைக் an 8. என்ன பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அவன் நேத்து ஆக்சுவலா ஆமாமா, ரொம்ப. அவன் தான் ஆக்சுவலா. மேபி மெரினோக்கு அப்புறம் ஆமா. மெரினோ கோல்னால நம்ம பட் டூத்லெஸ்ஸான ஓவரால் ஆர்சனல்ல ஒருத்தன் கோல் அடிக்கிறான்னா வந்து அவன் பெரிய ஆள் தான். அதனால வந்துட்டு நான் திட்டுனதுக்கு வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. பட் யா, ஐ மீன் லைக் டிம்பர் 8/10 கண்டிப்பா பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்கலாம் அவனுக்கு. தாமஸ் பார்ட்டி டீசென்டான கேம். தாமஸ் பார்ட்டியுமே ஒரு எல்லோ கார்டு. பட் ஓவராலுமே அவனுமே ஒரு 6/10 பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அஹ், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமானா பண்ணிருக்கலாம். பட் ஆனா நம்ம கிட்ட பாலும் இல்லை நிறைய நேரத்துல. ஒரு யா யா 40 மினிட்ஸ்க்கு மேல நம்ம பாலையும் வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஐ திங்க் வி ஹேட் லைக் 35 சம்திங் பெர்சென்ட் பொசிஷன், மிச்சம் 65 அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அது ஆமா ஒரு ஆமா பீரியட்ல வந்து 595 இருந்துச்சு. ஸோ ஆமா. அது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்றீங்க. அந்த யா, 15 ஸோ மினிட்ஸ் பீரியட் செம்ம எக்ஸாக்ட்லி டாமினேஷன்ஸ். அந்த பாயிண்ட்ல வந்துட்டு அவங்க வந்து டிஃபென்சிவ்லி அவேரா இருந்தான். அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா அதுக்கு மேல ஸ்பெக்டாகுலரா எதுவுமே வந்து ட்ரையும் பண்ணல. அதுதான் வந்து ஒரு விஷயம். லைக் அது பண்ணின மாதிரி ஞாபகம் இல்லைங்கிறத விட அவன் ட்ரையும் பண்ணல. ஸோ அதனால அவன் பேசிக் 6/10 அவனுக்கு. அதுதான் நான் யா யா கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. நான் கம்ப்ளைண்ட் என்ன இல்ல. பண்ணுவேன் அவனை பத்தி. பட் ஏதாவது நல்லா பண்ணான். டீசெண்டா தான் பண்ணான் ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கவும் இல்லாம அதான் சொன்னேன். யாருமே இந்த கேம்ல ரிஸ்க் எடுக்கல. ஆ, ஆ, ஆ. எங்கேயாச்சும் ஒரு கோல் வருங்கிறது ஆர்டெக் தெரியும்னு நினைக்கிறேன். சம் வாட் வி மேட் இட் அவ்வளவுதான். ஸோ டெக்லன் டெக்லன் 7 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஓரளவுக்கு ஆடினா. ரொம்பலாம் இல்ல. நல்லா பட் அவன் தானடா ஆடினான். டிஃபென்சிவா லைக் இல்ல எப்படி எனக்கு. சொல்றது, அந்த இல்ல அந்த அந்த அவன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு வச்சிருக்கேனா ஒரு மாதிரி பெருசா ஒன்னும் எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஓடிகார்டு இவன் லெவலுக்கு விளையாண்டுருந்தானா ஓ சரியான கேம்னு சொல்லியிருப்பேன். பட் ரைஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே நான் ஒரு லெவலுக்கு வச்சிருந்ததுனால ஒரு ஓகே அவன் வேலையை பண்ணிட்டான். ம், ம். பட் வந்து எனக்கு வந்து ஒரு சில கேரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஓவர் கமிட் பண்றான். பட் அவன் வந்து அது பாக்ஸ் டு டீமே பாக்ஸ் பிளேயர் அப்படித்தானே ஆடிட்டு கிடையாது. இருக்கு. யா யா பட் ஆனா பாக்ஸ் டு பாக்ஸ் இல்ல அவன் 6 தான். பட் நல்ல கேம் தான். மேபி ஓகே மிட்ஃபீல்ட்ல கேரி பண்ணானா 7.5 கொடுக்கலாம். ம். ஓகே ஓகே கேம் தான். யா, யா, ஐ அக்ரி. மோசம் இல்ல. பட் ரொம்ப ஸ்பெக்டாகுலரும் என்ன பொறுத்த அளவுக்கு இல்ல. ஏன்னா அவன் ஒரு லெவல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லா பெரிய கேம்லயும் கொடுப்பான். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவான். பட் யாருமே ஒன்றும் பண்ணல இந்த கேம். பட் ஸ்டில் அவனோட லெவல் கொஞ்சம் ட்ராப் ஆஃப் ஆன மாதிரி தான் தெரிஞ்சது. அவர் நீ எதிர்பார்த்தது ஒரு 8.5, ஆனா கிடைச்சது ஒரு ஆமா ஆமா 7.5 அந்த மாதிரி 7.5 வச்சுக்கலாமா? கரெக்ட். ம், அந்த மாதிரி ம், கரெக்ட் ம். கரெக்ட். அடுத்து ஓடகார்டு. பேசுங்க பேசுங்க. நீங்க பேசுங்க நானும் பேசுறேன். கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பூரிப்படையும் வைத்தார், ஒரு சில இடங்களில் பாயை புராண்டவும் வைத்தார்னு சொல்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு சின்ன அந்த ஒரு மூவ் பண்ணி அப்படியே அவனை தாண்டி என்குங்குவை தாண்டி யா பால் யா எடுத்துன்னு போதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த பால் எடுத்துட்டு போயிட்டு அவனே பிரச்சனையில மறுபடியும் ஆமா மாட்டிக்கிட்டு கரெக்ட். எனக்கு அதுதான் வந்து சூப்பர், ஐயோ என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது வந்து ஒரு இந்த சீசன்ல வந்து அவனுடைய கேமோட ஒரு கான்ஸ்டன்டா பண்ற விஷயம் மாதிரி ஆயிடுச்சு இப்ப. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட கரெக்ட் அந்த கரெக்ட். ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் அப்படியே வாவ் அப்படி கட்டுவான், அடுத்த மொமெண்டே நீ என்னடா இப்படி பண்றேங்கிற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் பண்றது. நிறைய இடத்துல வந்து பாஸ் பெட்டரா பண்ணிருக்கலாம், நிறைய இடத்துல டிசிஷன். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த சீசன் ஃபுல்லா அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல பாஸ் பெட்டரா பண்ணிருக்கலாம், நிறைய இடத்துல வந்துட்டு நீ வந்து பெட்டர் டிசிஷன் எடுத்திருக்கலாம். ஒரு பாஸ் வந்து போடுவான் ரன் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட்ல ஓப்பனா இருக்கும் சம்மந்தம். இவன் லெஃப்ட் ஃபுட்டால அவன் பாஸ் பண்ணினாலும் வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணாம ஒரு மாதிரி ஆங்கிள் போட்டு விட்டுறான். பால் ஆங்கிள். வந்து சாக்காவா இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு ஸ்கில் இருக்கு பால உள்ள கொண்டு வந்து எடுத்துன்னு வந்து கோல் போடுறதுக்கு. நீ ரைட் ஆமா ஃபுட்டரையும் திருப்பி ஆமா வெளியே கொண்டு போயிட்டானா அவன் எவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கும் ரைட் ஃபுட்டர் உள்ள வரதுக்கு. கரெக்ட் கரெக்ட். அதுதான் ஒரு மாதிரி ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. 6.5 எனக்கு ஓடகார்ட். 6.5 கொடுக்குறீங்களா? சரி ஓகே பரவாயில்ல. கேப்டன் ஒரு அசிஸ்ட் வேற கொடுத்துருக்கான். சரி அதனால பரவாயில்ல. அசிஸ்ட். அது இப்ப எவ்வளவோ தடவை வந்து ஃபர்ஸ்ட் மேனை பீட் பண்ணாத ஓடகார்ட் கரெக்டா வெறும் மண்டைக்கு ஒரு பால் போட்டானே. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் தான்டா இந்த ஆமா பாயிண்ட்ல. ஆமா. சோ யா, அதுதான் ஓடகார்ட் 6.5. மத்தபடி ட்ரொசாட் சார் ஐயோ அவனை பத்தி நான் சொல்ல ஒன்றும் விரும்பல. செம்மையா ஃப்ரஸ்ட்ரேட் பண்றான்ல. தம் உச்சக்கட்ட விக்ஸ் பண்றான். மார்டினெல்லி ஒரு சைடு பண்றானா இவன் ஐயோ. இது வந்து ஒரு வந்து எப்படி சொல்றது ஒரு இவன் ஒரு அதான் சொன்னேன் செல்சி ஃபேன் சொல்லிட்டு நிறைய உங்க உங்க அட்டாக் வந்து
எங்களோட இந்த பாச்சிட்டினரை விட டிப்ரெசிங்கா இருக்குடா அப்படின்னு நான் ஒரு வார்த்தை. எனக்கெல்லாம் அதை பார்த்துட்டு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, நான் சொன்னது உண்மைதான், செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்க. அவன் வந்து எடுக்கிற ஷாட்டுக்கும் ஐயோ எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவனை வாங்கினதுக்கு எதுக்கு வேணா நீங்களே சொல்லுங்க. அவன் வந்து ரூத்லெஸ்ஸா ஃபினிஷ் பண்ணுவான். ஓகேவா? என்ன பண்ணா அவன் ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்ச ஒரு ஷாட் அட்லீஸ்ட் நீ ஆன் டார்கெட் வச்சிருந்தா கூட ஒத்துப்பேன். எங்கேயோ அடிக்கிறான் ஒரு ஷாட், இன்னொரு ஷாட் வந்து அவன் ஃபிளிக் பண்ணி லெஃப்ட்ல பாஸ் பண்றேன்ட்டு வந்து வெளியில அடிச்சு விடுறான். வெளியில அடிச்சு விட்டான். எனக்கு தெரியல, இந்த ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ப்ரிஃபர் நாட் டு ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்ல. இது நான் ஒரு 6 தான் கொடுப்பேன் அவனுக்கு. அதுக்கு மேலாம் வந்து மினிமம் ரேட்டிங் தான். ஓகே, நான் மினிமம் தான் கொடுப்பேன் 6. அடுத்த மார்டினெல்லி, அவனுக்கு நான் வந்து ஒரு 6.5 தான் கொடுப்பேன். அவனால என்ன ஒரு சில இடங்கள்ல நல்லா பண்ணினான். ஆக்சுவலா அவன் வந்து அந்த இடத்துல மூவ் பண்ண வச்சுட்டு இருந்தான் ரைட் சைட்ல. பட் ஒரு சில நான் சொன்ன மாதிரி அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் அவனுக்குமே வந்து லைக் when you have a man open, ஐ திங்க் அவனுமே வந்து ஒரு மாதிரி வந்து நான் கோல் போட்டே ஆகணும், அந்த ஒரு கோல் போடணுங்கிற மாதிரி எடுக்கணும். சம்டைம்ஸ் தட் இஸ் நைஸ் டு சி, பிகாஸ் ஷார்ட்டே எடுக்காத சிச்சுவேஷன்ல லாஸ்ட் கேமா இருக்கட்டும், நம்ம வந்து அந்த ரைட்ல இருந்து வந்து ஒரு ஷாட் எடுப்போம். அதெல்லாம் நம்ம யூஸ்வலா எடுத்திருக்க மாட்டோம். அது வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் போகும். ஸோ அது ப்ராபப்ளி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ திங்க் இதுக்குமே வந்து சரியா வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் நான், ப்ராபப்ளி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ அது 6.5. மெரினோ வந்து ஒரு 9 கொடுக்கலாம். கோல் டூத்லெஸ் இல்லாத கோல்லெஸ் ஆர்சனல் வந்து ஒரு கோல் அடிச்சது வந்து நல்லது. அது அவங்க கிட்ட இருந்து வந்தது வந்து ஓகே. ஏன்னா நான் வந்து அதான் சொன்னேனே, நான் எதிர்பார்த்தது ப்ரொஃபைல் இல்லாம. பட் வந்து ஓகே, அவனை வந்து ஒரு மாதிரி ரீபூட் பண்ணி ஃபெலைனி லெவலுக்கு கொண்டு போயிட்டான் ஆர்டெட்டா, சமாளிக்கிற அளவுக்கு. அதான் ஏதோ ஜஸ்டிஃபை பண்ணிடுறான் ஆர்டெட்டா. எனக்கு அதுதான் வந்து அவனுக்கு 30 மில்லியனுக்கு வர்த்து இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து டிசம்பர் வரைக்கும் கிழிச்சிட்டு இருந்தோம். பிப்ரவரியில இன்ஜுரி ஆனானுங்க எல்லாருமே. எப்படியோ கொண்டு வந்து ஒரு 5-6 கோல் கொண்டு வந்துட்டான் அவனை. அதனால வந்து தப்பிச்சிட்டான் அந்த சீசன் ஆர்டெட்டா. ஆனா வந்து அவன் எங்க வாங்கினானோ ஜஸ்டிபிகேஷனே கிடையாது. அவனுக்கும் சரி ஹவர்ட்ஸுக்கும் சரி பேசக்கூடாது, அவன் இல்ல. அதனால நம்ம அடுத்ததுல பேசிப்போம். பட் இதுதான் ஆர்டெட்டாக்கு 2 சப் வந்தாங்க, 2 பேர் எதுவும் பண்ணல. ஆர்டெட்டாக்கு 8 on 10 காட் த ஜாப் டன் தான். பட் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கேம் ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஆஃப்கோர்ஸ் நம்ம பிரேக்குக்கு இன்னொரு எபிசோடோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் லாட் கைஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ.